என்னதான் மனுஷங்க கிட்ட காரு, நல்ல ஒரு பெரிய வீடு, மாதம் 1,00,000 சம்பாத்தியம் சொல்லிட்டு இப்படி எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மனுஷனுக்கு எந்த ஒரு பணமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் அன்பு. இந்த அன்பை யாராலும் எந்த ஒரு பொருள் கொடுத்தும் வாங்கவே முடியாது. இது எல்லாமே இருதயத்தில் இருந்து உண்மையாக வரக்கூடியது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படிப்பட்ட உண்மையான தூய்மையான அந்த அன்பை நிறையா பேர்கிட்ட பார்க்க முடியலை. ஆனால் ஒரு குழந்தைகிட்ட நம்மளால் அந்த மழலையான அந்த குழந்தைகிட்ட நம்ம பார்க்க முடியும். அப்பா வேலையிலேருந்து வீட்டுக்கு வரதை குழந்தை பார்த்துட்டு சந்தோஷத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஓடி போய் அப்பாவை கட்டி அணைத்துட்டு ஒரு பொன் சிரிப்போடு சிரிக்கும் போது அப்பா வேலையிலேருந்து வரும்போது வந்த அந்த டென்ஷன், குழப்பங்கள் எல்லாத்தையும் மறந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படி ரசித்து சிரிப்பார். அந்த குழந்தைகிட்ட இருந்து வந்தது ஒரு உண்மையான தூய்மையான ஒரு அன்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் நமக்குள்ளேயுமே இருக்கணும். அதனால தான் ஒரு தாட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த தாட்டை நான் வாசிக்கிறேன், எல்லோரும் கேளுங்க. You aren't wealthy until you have something money can't buy. ஸோ நம்ம எல்லா மனுஷங்கள்கிட்டையுமே விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு நம்மக்கிட்ட இருக்கும்போது உண்மையிலே நம்ம தான் பெரிய பணக்காரங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்பை காட்டும்போது எதையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எதிர்பார்க்கறனால நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே நம்ம அன்பு செலுத்துகிறவங்க நம்மளை நேசிப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அன்பை நம்ம காட்டணும் அப்படின்னா அது ரொம்பவே அழகான ஒரு தூய்மையான ஒரு அன்பாக இருக்கும். இப்படி தான் வசனமும் ஒரு விஷயத்த சொல்லுது. வேத வசனத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவரே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு, அன்பு ரொம்ப பெருசு, எல்லாத்த காட்டிலும் அன்பு ரொம்ப பெருசு. அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் அன்பான மனிதர்களை நம்ம சம்பாதிப்போம். அது மட்டும் இல்லாமல் அன்பான மனிதர்களாக நாம் மாறுவோம். இந்த தாட்டோடு நான் இன்னைக்கு முடிக்கிறேன். அந்த உண்மையான அன்பை, தூய்மையான அன்பை எல்லாத்துக்கிட்டையும் காட்டுவோம். பாய் ஃப்ரம் LG ஜோதி.